ஒரு ஊர்ல ராஜான்னு ஒரு பையன் வாழ்ந்துட்டு இருந்தான். அவன் நிறைய படிச்சிருக்கான். இருந்தாலும் அவனுக்கு எந்த வேலையுமே இல்லை. அந்த ஊரெல்லாம் வேலை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தான். அப்பதான் ஒரு பண்ணைக்கு போறான். ஐயா ஐயா, எனக்கு ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க ஐயா. உன்னை பார்த்தா படிச்ச பையனாட்டம் இருக்கிறியேப்பா, இந்த வேலையெல்லாம் நீ செய்வியா? வேலைன்னு இருந்தா அது என்ன, படிச்சவங்க என்ன படிக்காதவங்க என்னங்க ஐயா, எந்த வேலையா இருந்தாலும் நான் செய்வேங்க ஐயா. சரிப்பா, போய் வேலையை பாரு போ அப்படின்னு அந்த முதலாளி சொல்ல ராஜாவும் போய் வேலையை பார்க்கறான். அப்போ அந்த முதலாளியோட பையன் வரான். என்ன புது வேலைக்காரனா? உன் பேர் என்ன? என் பேரு ராஜாங்க. நீ பேருக்கு வேணா ராஜாவா இருக்கலாம், என்னைக்கும் நீ எனக்கு வேலைக்காரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டான். அப்படியே நாட்கள் போச்சு. ராஜாவுக்கு அந்த பண்ணையில ஆடு மாடு கோழி எல்லாமே வளர்த்தான். ஆனா ராஜாவுக்கு ஆட்டு மேல ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. அதனால ஆடு வளர்க்கலான்னு முடிவு செஞ்சான். அப்படியே நாட்கள் போச்சு. இந்தா தம்பி உன்னோட சம்பளம். எனக்கு வேணாங்க ஐயா. இந்த காசுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆடு தரீங்களா? இந்த காசுக்கு எவ்வளோ வருமோ அத்தனை ஆடு கொடுக்குறீங்களா? நான் அதை வளர்த்து ஏதாவது பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு ராஜா சொல்ல அந்த முதலாளியும் ஆடை கொடுத்துட்றான். ராஜாவும் ஆடை எடுத்துட்டு போய் வளர்க்குறான். ஒரு ஆடு 10 ஆடாச்சு, 10 ஆடு 100 ஆடாச்சு. அப்படியே ஒரு பெரிய பண்ணை வைக்கிறான். அந்த முதலாளி பையன் வந்து பார்க்கறான். என்ன இவன் நம்ம பண்ணைக்கு போட்டியா வந்துருவான் போல இருக்கு, விடக்கூடாது. இவனை நம்ம பண்ணைக்கு போட்டியா வரத்துக்கே விடக்கூடாது. எப்பயுமே நான் தான் நம்பர் 1 பண்ணையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டான். யாரும் இல்லாத நேரமா பார்த்து அந்த பண்ணைக்கு தீ வச்சிட்டான். தீ வச்சு பண்ணையில எரியுது. இந்த பண்ணைய வச்சுக்கிட்டு தாண்டா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தா, இந்த பண்ணைக்கு நான் தீ வச்சிட்டேன், எல்லாம் கருகி போச்சு. எப்படி நீ எனக்கு போட்டியா வரன்னு நான் பாக்குறேன்டா. அந்த முதலாளி பையன் அங்கிருந்து போயிட்டான். ராஜா வரான். அட கடவுளே, யாரு இப்படி பண்ணது? என் பண்ணையெல்லாம் எரியுதே, யாராவது வாங்க வந்து அணைங்க அணைங்கன்னு சொல்லிட்டு இருக்கப்பயே அந்த பண்ணையெல்லாம் எரிஞ்சு போச்சு. ராஜாவும் வருத்தத்தோட போய் உக்காந்து கடவுள்கிட்ட வேண்டான். கடவுளே, நான் யாருக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? யார்ட்டையாவது ஏதாவது திருடிட்டு வந்தனா? நான் உழைச்சுதானே சம்பாரிச்சேன், அப்புறம் ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு வருத்தத்தோட பேசிட்டு இருக்கப்ப இந்த பக்கம் அவன் வளர்த்த ஒரு ஆட்டு கூட்டம் வந்துச்சு. நீங்க போதும் எனக்கு, நான் மறுபடியும் உங்களை வச்சே நான் முன்னுக்கு வந்துருவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறான். இந்த பக்கம் முதலாளி பையனும் சந்தோஷப்பட்டுட்டே வரான். அப்பா, இனிமே நாம தான் நம்பர் 1 பண்ண, நமக்கு போட்டி யாருமே இல்லை. நம்ம பண்ணையில இருக்கவங்க தான் நல்லா வளர்ந்து நம்பர் 1 ஆக போறோம். ஆமா, இப்படிதானே பத்த வச்சேன், பத்த வச்சது உயிர்னு பிடிச்சிருச்சே அப்படின்னு சொல்லி அவன் பண்ணைக்கும் தீக்குச்சியை பத்தி போட்டுட்டான். ஐயோ, அவன் பண்ணைய பத்த வச்ச மாதிரி என் பண்ணைய நான் பத்த வச்சுட்டேனே, இப்ப என்ன பண்றது? பண்ண மொத்தம் எரியுதே அப்படின்னு கதறி கதறி கத்துறான். இதுல இருந்து என்ன தெரியுது? தன்வினை தன்னை சுடும். அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைச்சா நமக்கும் அதே தான் நடக்கும்.